குரு சனி சேர்க்கையின் போது குரு பலவீனப்படுகிறார் என்கின்ற நிலைமை குரு செவ்வாய் சேர்க்கையின் போது இருவருமே நண்பர்களாயிற்றே. 2 பேர் நண்பர்களாக இருக்கும் பொழுது எதிரியும் இருக்கும் போது தானே பலவான் வலிவான் என்கின்ற அமைப்பு வருகிறது. இந்த இடத்துல கண்டிப்பாக பலவீனமாகக்கூடிய குரு இந்த இடத்துல அவர் நீச்சனாகவே இருந்தாலும் கூட செவ்வாயின் இணைவால் பலம் அடைகிறார் என்பதால் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும், குருதசையும் நல்லா இருக்கும். சுக்கிரதசை தான் கெட்டு போகும், செவ்வாய் தசை நல்லா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சந்திர தசையும் நல்லா இருக்கும், செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும். ஆக குரு செவ்வாய் இணைவு, குரு சந்திரன் இணைவு, இருவரின் தசைகளிலும் பலன்கள் வரக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இணைவு சுக்கிரனை பலவீனப்படுத்தி இந்த அமைப்பு போல சுக்கிர தசையை கெடுத்து செவ்வாய் மட்டும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதைத்தான் எதிரிகள் நண்பர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்.